ராதேவை முதல் தடவை பார்க்கும்போது டிவிடி கேன்சர் இருந்ததை ஜூன் 7ஆம் தேதி அப்சர்வ் பண்ணோம். அன்னைக்கே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாச்சு. போகும்போதே அவங்களோட பப்பிங்களையும் கூட கூட்டிகிட்டு போனோம். பப்பிங்களுக்கு உன்னிக்காக ஸ்பாட்டான் மருந்து போட்டுட்டு வயிற்றில் புழு வராமல் இருக்கிறதுக்கு மருந்தும் கொடுத்தாச்சு. புழு மருந்தும் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தோம். இது 2வது கீமோக்கு நம்ம பப்பிங்களையும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு. நம்ம ரோட்டில் இவ்வளோ ஒரு பணமே இல்லாமல் ப்ரைஸ்லெஸ்ஸாக இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்களே, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். இந்த வீடியோவை நம்ம 14th ஜூன் எடுத்திருந்தோம். ஆனால் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி தான் அப்லோடு பண்ணுறேன். நாளைக்கு ராதையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். 3வது கீமோ வேணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தூக்கிட்டு நம்மளை நம்பி வந்த குழந்தைய நான் வந்து இந்த 2nd கீமோவுக்காக 2வது ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் மருந்து. எவ்வளோ எரிஞ்சிருக்கும். அந்த வேதனையிலையும் வலியிலையும் நம்மளை நம்பி கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சவுண்டு வைக்கலாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அங்கே இருந்த டாக்டர்ஸுக்கும். நம்பவே முடியல. எப்படிங்க நீங்கள் முதல் தடவை பார்த்த பப்பி இவ்வளோ க்ளோஸாக இருக்கே உங்ககிட்ட அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே. இது வந்து 2வது கீமோ போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சும்மா விடலை. பப்பிங்களையும் பப்பிங்களையும் கூட கூட்டிகிட்டு போனதுனால இந்த தடவை வந்து அவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்தாச்சு. போன தடவை டிவார்மிங், அப்புறம் ஸ்பாட்டான் போட்டிருந்தோம், அதாவது புழு மருந்தும் உண்ணி மருந்தும் கொடுத்துருந்தோம். இந்த தடவை வந்து அவங்களுக்கு வேக்சினேஷனும் கொடுத்தாச்சு 2 பப்பிங்களுக்கு. ரொம்ப அன்பான செல்ல குட்டிங்களாக இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம தெருக்களில் எல்லாம் உங்கள் வீட்டு தெருக்களில் இருக்கிற செல்லக்குட்டிங்களை நீங்கள் கவனிச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறது. நாட் ஃபார் எனி பப்ளிசிட்டி ஆர் எந்த ஒரு ஃபண்ட்ஸ்க்காக நம்ம இதெல்லாம் போடுறதில்ல. நமக்கு எப்படி தெரியாத ஒரு டாகை வந்து பப்பியை நம்ம காப்பாற்றணும்னு ஒரு கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக முதல் ஆளாக இருந்து அவங்கள காப்பாற்றிருங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தயங்கின பப்பிங்க இந்த தடவை இறங்குறதுக்கு தயங்குறாங்க. இவங்க என்ன வேக்சினேஷன் போட்டுட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, தடுப்பூசி போட்டதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஆனாலும் நம்ம கடமையை நம்ம செய்யணும். அவங்கள எடுத்துகிட்டு போன இடத்துலையே நம்ம அவங்க வீட்டில் ரிட்டர்ன் விடணும். குட்டிக்கு இறங்கணுமா? சரி சரி, டாடா. வீடு வந்துருச்சு. அவங்களுக்கும் கேர் கிவர்ஸ் இருக்காங்க. நம்ம இப்போது தயிர், அதாவது மோர் கொடுத்துருக்கோம். நல்லா குடிக்கிறாங்க பாருங்கள் அந்த கீமோக்கு போயிட்டு வந்ததுனால. அடுத்து ராதேக்கு பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் குட்டிங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும். தேங்க்யூ.